ஹலோ, சிஸ்டர் குளோரியா தானே? எஸ். நான் தான் சுரேஷ், சுந்தரோட ஃப்ரெண்டு. போலீஸ்காரங்க எதுக்கு அங்க வந்தாங்க? டைரி பத்தி ஏதாவது கேட்டாங்களா? அது அது அந்த பசங்க தானே. அது இங்க கொடுங்க. ஹலோ, என்ன வேணும் உங்களுக்கு? தேவியோட டைரி. டைரி வேணும்னு சும்மா எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. சம்பந்தப்பட்டவங்க கிட்ட அத நாளைக்கு கொடுக்க போறோம். யாருகிட்ட? போலீஸ் கிட்ட. இல்லங்க சுரேஷ், அந்த டைரிய இன்னைக்கே நம்ம எடுத்தாகணும். டைரி மதரோட ரூம்ல தான் இருக்கும் இல்ல? மாடியில் அந்த லைட் எரியுற ரூம் தான் மதரோட. நீங்க இங்கேயே இருங்க, போலீஸ்காரங்க மேல ஒரு கண்ணு வச்சிருங்க. எப்படியாவது நான் அந்த டைரியோட தான் வருவேன். பரமபிதாவே அந்த டைரி அவனுக்கு கிடைக்கணும். இது ஒரு டைரி குறிப்பு இல்ல, என்னோட இதயம். இதயத்தை காயப்படுத்தின சில உண்மைகளை வெளியே சொல்ல முடியல. நாளைக்கு நானே எதிர்பார்க்காத சமயத்துல என் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டா மறைஞ்சு கிடக்கிற இந்த உண்மைகள் உலகத்துக்கு தெரியணும். என்னோட இந்த நிலைமைய இந்த உலகம் புரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் இந்த டைரியை நான் எழுதுறேன். எங்க அப்பாவோட முகம் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. இருந்தாலும் பனி படர்ந்த என்னோட நினைவுகளுக்கு பின்னால பாசமுள்ள எங்க அப்பா இன்னும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்காரு. அவர் பேர் சந்திரமோகன். அப்ப ஆர்கே நாகராஜ் யாரு? ஆர்கே நாகராஜ் இன்னைக்கு என் அப்பாவா இருக்கிறவரோட பேரு. அன்னைக்கு அவரு என் அப்பாவோட மேனேஜரா இருந்தாரு. ஒரு மேனேஜருங்கிறத விட அதிகமான சுதந்திரம் அவருக்கு எங்க வீட்டுல இருந்துச்சு. அந்த சுதந்திரம் தான் எங்க வாழ்க்கையே அழிச்சது. சார், நான்
Get out! I say get out! நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. அந்த இரவு என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு பயங்கர இரவு. எடுக்க முடியாதுன்னா எங்க அப்பாவை கொன்னுட்டு அதை தற்கொலைன்னு எல்லாரையும் நம்ப வச்சுட்டாங்க. உண்மையை வெளியே சொன்னா என்னையும் கொன்னுடுவேன்னு எங்க அம்மா அந்த நாகராஜ் பயமுறுத்தினா. அதனால உண்மை வெளியே வராம அந்த இரவோடவே மறைஞ்சிடுச்சு. இப்போ ஒரு விஷயம் புரிஞ்சிடுச்சு. கொலை செஞ்சது ஆர்கே நாகராஜ் தான். இல்லைன்னா அவன் அனுப்புன ஆளா இருக்கணும். ஹலோ, மார்னிங். ஆர்கே நாகராஜ் தானே? ஏஸ். மனைவியை பத்தியும் மகளை பத்தியும் நினைச்சு டென்ஷன்ல இருக்கீங்க இல்ல? ஒழுது விடிஞ்சது வேற வேலை இல்லையா உனக்கு? யார் நீ? என்னோட வாய்ஸ கேட்டா ஒரு அளவுக்கு எல்லா தமிழர்களுக்கும் நல்லா புரியும் நான் யாருன்னு. ஆனா உங்களுக்கு மட்டும் புரியல. அதை விடுங்க, நான் போன் பண்ணது அதுக்கு இல்ல. ஒரு டைரி கிடைச்சிருக்கு. டைரிய? அது தேவியோட டைரி. கான்வென்ட்ல இருக்கிற சிஸ்டர் குளோரியோட கையில தேவி அந்த டைரியை நான் படிச்சேன். நீங்க பொல்லாத ஆளு சார். அந்த சந்திரமோகனை கொன்னீங்க, அவரோட மகளை கொன்னீங்க. உண்மை வெளியே வராம இருக்க அவரோட மனைவிக்கு பைத்தியம் சொல்லி அடைச்சு வச்சிருக்கீங்க. இப்ப அவங்களையும் கொன்னுட்டா பிரச்சனை தீந்துடும்ல? ஹலோ ஹலோ, யார் நீ? ஹலோ கண்ணா கலக்கிட்ட. சரியா இருந்துச்சுல? அந்த கம்பீரமும் பேஸ் வாய்ஸும் டிட்டோம் அப்படிதான். சுந்தர், நீ எனக்கு ஒரு வேலை செய்யணும். அந்த ஆர்கே நாகராஜனோட மூவ்மெண்ட்ஸை வாட்ச் பண்ணி அப்பப்போ நீ எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கணும். சரி. இருந்துச்சுல? ஐயோ நல்லா இருந்துச்சு, சூப்பர்